முதல்ல சொன்னல ஆஃப் சைஸ் சூப்பரா இருக்கும், ஃபுல் சைஸ் அதை விட சூப்பரா இருக்கும். ஆனால் கோம்பு வராது. எனக்கு இதான வேலை போட்டோ கொடுத்துச்சு. என்னோட மெமரில எங்க இருக்கு எனக்கு தெரியும். அந்த கடையில இருக்கு. எங்கடா நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுருக்கேன். 1 மணிக்கு போய் 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சிருக்கேன். 7 பேர். அது எப்படி வச்சுட்டு என்ன பிளான் பண்ணிட்டு நான் பாருங்க. உங்களுக்கு என்ன கிடையாது? அதுயா சிட்டி தான் சொல்றேன். சிட்டி தான் சொல்ல முடியா? கோலம் போடலாமா சார்? யாரு அலையெல்லாம் வேற பெரிய பெரிய சாலை சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. 2 தான் போடுவேன். வெட்டணும் ஒரு தலைக்கு 100 ரூபா கூட ஒரு சந்தோஷம் தான். வெட்டணுமே பஸ் கவர் பிடிக்க சொன்னியா? நாளைக்கு எழுந்து போகணும். என்ன பண்ணுவேன்? அப்படிங்க நாளைக்கு எனக்கு என்ன தெரியும்? எங்க கேட்குறேன்? ஒன்றுமே தெரியாது. நைட்டு 10 மணி தான் வீட்டுக்கே போனேன். நான் தூங்கி எழுந்து 3 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு எழுதுறேன். கிளம்பிட்டேன். நீங்க ஓகே ரைட்டு. நான் இப்போ டைம் இல்லை. நான் உடனே கிளம்பி நிற்க முடியாது. பாருங்க கொடுங்க கொடுங்க கொடுங்க. கொடுங்க. நான் இல்லை நான் வெளியே போறேன். நான் தான் நான் நிற்க முடியாது. எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்து தெரியுது. ஆஃப் சைஸ் ஓகேவா? இப்போல்லாம் இந்த கல்யாண ஃபங்க்ஷனு, மஞ்சள் நீர், முக்கியமான ஃபங்க்ஷனுங்கெல்லாம் மீன் வெட்ட வந்து நம்ம வந்துட்டா போதும் கேள்வி வந்துடுறாங்க. 3 பேர் தான் மீன் வெட்டிங்க. 3 பேர் தொடர்ந்து அது ஒருத்தவங்களுக்கு ஒரு 9 வஞ்சிடும். ஒரு தண்ணி வெட்டிங்க அந்த மாதிரி வஞ்சிடும். அது முடிஞ்சிச்சு. ஒருத்தருக்கு 16 மீன் ஒரு ஹோட்டலுக்கு இருக்காது. இன்னொருத்தருக்கு ஒரு 350 பீஸ் சொன்னாங்க. 300 பீஸ் தான் வந்துச்சு. அவங்க ஒரு 8 9 வஞ்சிடும். இவங்களுக்கு 3 பேர் தான் வெட்டி டைம் ஆயிடுச்சு. நமக்கு இல்லைன்னா எவ்வளோ பேர் அவசியம் தெரியுமா? நம்மளுக்கு ஒரு நாளெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு நாள் நிற்க வைக்கிறது தான். அப்படிங்க இன்னும் லைட்டாக கீழே இருக்கு. அப்படியே முடி போட்டு முதல்ல கடை தான் வச்சுருங்க அடியில். 2வது கடை தான் மீன் வஞ்சிட்டு அதுக்கு அவங்ககிட்ட பாக்ஸ் கார்டு காட்டுங்க. அவர்கிட்ட மீன் கார்டு இங்கே காட்டினீங்கன்னா அவங்க பாக்ஸ் கார்டு எடுத்து தருவார். ஐஸ்க்கு சேர்த்து தருவார். அவர்கிட்ட டேப் இருக்கும். டேப் அடிச்சு விட்டு வர நீங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு எடுத்தால் கூட ஒன்றும் ஆகாது. அவரே பண்ண மாட்டாரு. டேப் அவுட் இருக்கு, பாக்ஸ் இருக்கு. ஐஸை வாங்கி கீழே மேலே கொட்டி உடனே முடிக்க வேண்டியது. நீங்கள் தெரியாதாவே பாக்ஸ் இருக்குதுப்பா. உள்ள இருந்து உள்ள என்ன பண்ணிடலாம். அந்த கலர் பண்ணா ஆளுக்குது. அது ஈஸியாக பண்ணிடுவோம். ஐஸு டேப்பு அவரே அடிச்சு அவரே முடிச்சு விட்டுருவாரு. லாஸ்ட்டாக ஒரு அமௌண்ட் போய் போயிட்டே வந்தான். இங்கே அந்த மாதிரி ஆள் இருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா பண்ணி தருவாங்க. என்ன வந்து போச்சா காலம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வண்டி இருக்கு. அந்த 3 மேட்ச் எப்படியா? இதே மாதிரியா சொல்ல பிடி விடுமா?
எடுக்கலாம் இப்போ தானே வரேன் செல்வனா கேளு எத்தனை மணிக்கு வந்தேன் 4 மணிக்கு வந்தேன் 3 மணிக்கு யாரு இப்போ தான் நானே வரேன் நைட்டாக தூக்கமே வரலண்ணா செல்வண்ணா தூக்கமாக வரலண்ணா டாக்டர் சொல்ல வேண்டியதான் என்கிட்ட சொன்னீங்க நைட் 1 மணி வரேன் டாக்டர் வர சொல்ல ஃபோன் பண்ணி நைட்டில் தூக்கமே வரல டானி குடிப்பேன் அந்த டானி கொண்டு தானா முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு டானி சாப்பிட நல்லது உடம்புக்கு தூக்கம் வரும் நைட்டில் ஒரு மாதிரி மனசே கஷ்டமா இருக்குண்ணா போட்டு விட்டுரு ரெண்டா பொண்ணு துண்டுக்கா போடு வெடி போடியா நீ அதுக்கு மேலே நீ ஏன் ஒரு முடிவு அது போட்டு அதே வாங்க நீ அவ்வளோதான் வேலைக்கு வந்தோம்னா எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க திருடி நம்ம இடத்துல வச்சுக்கிறாங்க நம்ம இடத்துல தூக்கிடுவாங்க நம்மளே கொஞ்சம் அது இல்லாம ஒரு செகண்ட் தான் நம்ம கைக்கு எந்த இதுலேயே கண்ணில் மாற்றிடும் மாற்றி 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 போடுவாங்க சொல்லுமா காலையில் ஃபோன் போல சவுண்டு நல்லா ஏதோ கேள்வியா சரி சரி சாப்பிடுங்க புரியல ஐயோ என்னத்துக்கு அதான் நானே சனி இருக்கு எத்தனை பேர் அனுப்பிச்சுடுவாங்க